உலகம் வாழும் மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறது, இப்போ எந்த நோய் இருந்தால் என்ன பாதிப்பு, அடுத்தது அந்த நோயை கண்ட்ரோல் பண்ணலன்னா வேற என்னென்ன துணை நோய்கள் வரும் அப்படிங்கிறது ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு உடல் பருமன், உடல் எடை அதிகமாக ஒருத்தருக்கு இருந்தா அவங்களுக்கு அது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். அனைத்து வயதினரும் இன்னைக்கு ஒபிசிட்டியில் கஷ்டப்படுறாங்க. குழந்தையில பார்க்கும்போது குழந்தைங்க நல்லா குண்டா இருந்தா அழகா நல்லா இருக்காங்க, சப்பியா இருக்காங்க அப்படின்னு சந்தோஷப்படுவோம். ஆனால் அது எவ்வளோ உடல் உபாதைகளை கொண்டு வரும் அப்படிங்கிறது தான் முக்கியமான கருத்து. அப்போ எந்த வயதினர் யாராக இருந்தாலும் ஒபிசிட்டினால ரொம்ப ரொம்ப கஷ்டம். என்ன கஷ்டம் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ உடல் பருமனா இருக்கிறவங்களுக்கு விரைவில் ரொம்ப சின்ன வயசுலயே அதிக ரத்த அழுத்தம், ஹைப்பர் டென்ஷன், அடுத்தது கொலஸ்ட்ரால், அடுத்தது மூட்டு வலி, முதுகு வலி. ஏன்னா ஒரு மனிதனோட உடல் எடையை தாங்கிறது கால் மூட்டுகளும் முதுகு எலும்பும். இது ரெண்டுத்துலயும் பிரச்சனை வரும். அடுத்தது சர்க்கரை வியாதி. அடுத்தது ஒபிசிட்டினால பார்த்தீங்கன்னா பெண்களாக இருந்தால் அவங்களுக்கு இர்ரெகுலர் பீரியட், ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வரலாம். சிலருக்கு தைராய்டும், ஆண் பெண் இருபாலருக்கும் எந்த வயதினருக்கும் உங்களுக்கு தைராய்டும் வரலாம். அதனாலேயும் ஒபிசிட்டி இருக்கலாம். ஒபிசிட்டினாலேயும் தைராய்டு வரும், தைராய்டுனாலேயும் ஒபிசிட்டி ஆகலாம். எப்படின்னாலும் ஒன்னோட ஒன்று லிங்க் இருக்கு. அது இல்லாமல் ஒரு சோம்பேறித்தனம், ஒரு ஆக்டிவா சுறுசுறுப்பா இருக்க முடியாத மனநிலை, உடல்நிலை வரலாம். அடுத்தது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒபிசிட்டினால இன்ஃபெர்டிலிட்டிக்கு அதுவும் ஒரு காரணம், முக்கிய காரணம். இப்படி உடல் பருமனால இவ்வளோ பிரச்சனைகள். அது இல்லாமல் அந்த சோம்பேறித்தனம், அதனால என்ன ஆகும், படுத்துட்டே இருக்கிறது, அதிகம் சாப்பிட்றது, வெளியில நல்ல ஆக்டிவா போக வர முடியாம இருக்கிறது. இதனால என்ன ஆகும், இன்னும் சோம்பேறித்தனம், உடல் லேசி ஆகிடும். அப்போ நம்ம இன்னும் படுத்துட்டே இருக்கலாம், சும்மா டிவி பார்க்கலாம், ஃபோன் பார்க்கலாம், தூங்கிட்டே இருக்கலாம். ஒரு இன்ட்ரெஸ்டாக ஒரு வேலைக்கு போகலாம், படிக்கலாம், ஆர்வம் வராது. இதுக்கெல்லாம் முழு காரணம் இந்த ஒபிசிட்டி. அப்போ ஒபிசிட்டியை நம்ம குறைக்கிறதுக்கு கண்டுபிடிக்கணும், என்னென்ன ஃபாலோ பண்ணணும், கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறது தான் பார்க்கணும். அப்போது நல்ல உடற்பயிற்சி, உணவு கட்டுப்பாடு, உணவில் கூட நிறைய நேச்சுரல் ஃபுட்டு, காய்கறி, கீரைகள், பழங்கள், மேக்சிமம் சமைக்காமல் ஃபைபர் ரிச் ஃபுட் எடுக்கணும். அப்போ உங்களுக்கு எளிதில் ஜீரணமாகும், கொலஸ்ட்ரால் வராது, நல்ல ஃப்ரீ மோஷன் இருக்கும். அப்போ உங்களுக்கு படிப்படியாக வெயிட்டு குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் முக்கியமாக நல்ல உடற்பயிற்சிகள். அது வரும்போது நம்ம உங்கள் வயது, உங்கள் உடம்பு, எவ்வளோ ஹைட்டு, எவ்வளோ வெயிட்டு, வேறு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, அதற்கு தகுந்தாற்போல் டயட், அதுக்கு தகுந்தாற்போல் உடற்பயிற்சி, அதுக்கு தகுந்தாற்போல் மனம் பயிற்சி, முத்ராஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் செய்யும்போது உங்களை அறியாமல், அதாவது உங்களுக்கு டெய்லி இதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு மனசில் வரணும், அந்த எண்ணம் வரணும். அது உருவாக்கவே சில பயிற்சிகள், முத்ராஸ் இருக்குது, அதை சொல்லி கொடுப்போம். அதை முதல்ல நீங்கள் 2 நிமிஷம், அப்புறம் 5 நிமிஷம், அப்புறம் 10 நிமிஷம், அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி அந்த முத்ராஸ் செய்யணும். அதே போல தான் உடற்பயிற்சி. இப்போ உதாரணத்துக்கு தோப்பு கர்ணன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு எக்ஸசைஸ், நான் உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். தோப்பு கர்ணம் இருக்குன்னா இப்போ ஃபஸ்ட்டு போட முடியாது. அப்போ நான் என்ன சொல்கிறேன், ஒரு 2 தரம் 5 தரம் போடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 2-3 நாள் 5 காலையில் சாயந்தரம் போட்டு, அதுக்கப்புறம் 10 முறை தோப்புக்கறோம். இதே போல தான் உடற்பயிற்சிகள், இதே போல தான் நடைப்பயிற்சி. இப்போ நடக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் நடக்க, 2 மினிட்ஸ் உட்காந்துக்குங்க, திருப்பி 5 மினிட்ஸ் நடக்க, அப்போ 10 நிமிஷம் ஆச்சு. ஒரு 4-5 நாளைக்கு 10 நிமிஷம் நடக்க, அப்புறம் 15 நிமிஷம் நடக்க, அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணால் அப்போ கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் வரைக்கும் உங்களால் டெய்லி நடக்க முடியும். அல்லது நீச்சல் அல்லது சைக்கிள் ஓட்டுறது, ஏதாவது ஒரு பயிற்சி செஞ்சு ஆகணும். புரியுதுங்களா?
அது உடற்பயிற்சி, யோகா, எக்ஸசைஸ் எது வேணா செய்யலாம், பிரச்சனை இல்லை. இது போல அந்த உங்களுக்கு முதல்ல செய்யணுங்கிற ஆர்வம் வர்றதுக்கே சில முத்ராஸ் இருக்கு. அதை செய்தாலே இப்போ காலையில் உங்களை டெய்லி குழந்தைங்களா இருப்பீங்க, இல்லை பெரியவங்களா கூட இருப்பீங்க, எழுந்துரு எழுந்துரு எழுந்துருன்னு எழுப்பணும். இருமம்மி இன்னும் 5 மினிட்ஸ், இருப்பா 10 மினிட்ஸ், இன்னும் 15 மினிட்ஸ், இப்படி நம்ம சாக்கு போக்கு சொல்லி படுத்துட்டு இருப்போம். அது கிடையாது. நாங்கள் சொல்கிற முத்ராஸ் நீங்கள் செஞ்சுக்கினா தொடர்ந்து ஒரு 10-15 நாள் முதல்ல செய்தீங்கன்னா உங்களுக்கு தன்னால அந்த டைமுக்கு யாரும் சொல்ல வேண்டாம், எழுந்துருவீங்க. அதே போல் அந்த பயிற்சி செய்ய 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 உங்களுக்கு உடம்புல இருக்கிற டாக்ஸின்ஸ் வெளியேறும். அதே போல் உங்களுக்கு என்ன விட்டமின்ஸ் குறைபாடு இருக்கு, இல்லை அதிகமாக இருக்கு, அது பேலன்ஸ் பண்ணுறதுக்கும் பயிற்சிகள் இருக்கு. அப்படி ஒவ்வொன்றா உங்களை பார்த்து உங்களை சைக்கலாஜிக்கலாகவும் அதே சமயம் உங்கள் உடம்புல என்ன பிரச்சனைகள் 2 மெத்தடில் பார்த்து உங்களுக்கு அட்வைஸ் கொடுப்போம். அப்போது உடல் பருமன் குறைச்சிட்டா நமக்கு மற்ற இவ்வளோ சொன்ன பிரச்சனைகள் வராமல் பாதுகாக்க முடியும். ஏன்னா வெயிட்னால ஒரு நன்மையும் கிடையாது. இன்னும் சிலர் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. இப்போ ஏதோ ஒரு உடம்புக்கு முடியல, எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் இருக்காரு, 245 கிலோ இருக்காரு. இப்போ அவருக்கு வயது ஒரு 55. இப்போ சில ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு, அவருக்கு ஒரு எம்ஆர்ஐ எடுக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க. அந்த மெஷின்லேயே அவர் போகல. இப்போ அந்த மெஷின் அவர் உடம்புக்கு தகுந்த சைஸ் எங்கே இருக்குன்னு தேடி இப்போதான் சென்னையில் 2 இடத்துல இருக்கிறதாக அவங்க கண்டுபிடிச்சி வச்சிருக்காங்க. அவர் இருப்பதோ இங்கிறது 240 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம். இப்போ அவரை அங்கேருந்து இந்த டெஸ்ட்டுக்காக அந்த 240 கிலோமீட்டர் ஆம்புலன்ஸில் வச்சு எடுத்துட்டு வந்து இங்கே டெஸ்ட் பண்ணும். அப்போ இந்த ஒபிசிட்டினால எவ்வளோ இன்னல்கள் இருக்கு அப்படிங்கிறத நினைவு கூறுறேன். இதுலேருந்து நீங்கள் மற்றது புரிஞ்சுக்கணும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க.